எடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் நமக்கு 64ஆம் அதிகாரம் 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் படிக்கலாம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இப்பொழுதும் நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். பிரைஸ் தி லார்ட். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிற தேவன். பிரைஸ் தி லார்ட். இந்த மெசேஜே தேவன் நம்மளை உருவாக்குகிறவர். பிரைஸ் தி லார்ட். தேவன் ஒவ்வொருவரையும் உருவாக்குவார், ஒவ்வொரு பிள்ளைகளையும் உருவாக்குவார், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உருவாக்குவார், ஒவ்வொரு தகப்பனையும் உருவாக்குவார், ஒவ்வொரு தாயையும் உருவாக்குவார், ஒவ்வொரு குடும்பத்தையும் உருவாக்குவார், ஒவ்வொருடைய தொழிலையும் உருவாக்குவார், ஒவ்வொருடைய பிஸ்னஸையும் உருவாக்குவார், ஒவ்வொருடைய வேலையும் உருவாக்குவார். எல்லா காரியங்களையும் உருவாக்குறவர் சர்வ சிருஷ்டி உள்ள தேவன். அவர் வானத்தையும் பூமியையும் உருவாக்கினவர். ஆமென். நட்சத்திரங்களை உருவாக்கினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சந்திரனை உருவாக்கினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோதர உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் அவர் வார்த்தையினாலே உருவாக்கினார். பிரைஸ் தி லார்ட். மனுஷனை மண்ணினால் உருவாக்கினார். பிரைஸ் தி லார்ட். அவரை போல உருவாக்குற தேவன் பூமியில் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பிரைஸ் தி லார்ட். வானம் பூமி எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் சிருஷ்டித்து உருவாக்கி இன்றைக்கு அற்புதங்களை எல்லாம் செய்து கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். இன்னும் வேலை முடியவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு மெசேஜ் அதுதான். நம்மளை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்னும் வேலை முடியல. இயேசுடைய வருகை வரையிலும் நாம் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நாம் இயேசுடைய வருகை வரையிலும் நாம் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோதரன், நீங்கள் படித்து பாருங்கள். யோபின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். களிமண்ணாக இருந்தால் தான் கர்த்தர் நம்மளை உருவாக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். களிமண் சொன்னால் என்ன? தேவ சமூகத்தில் மண்ணுக்கு பிரைஸ் தி லார்ட். மண்ணுன்னு சொன்னால் எல்லாரும் மிதிக்கிறது தான் மண். பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்தில் வரும்போது நீங்கள் உங்களை வெறுமையாய் தாழ்த்தி விட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்கிறவன் தான் களிமண். பிரைஸ் தி லார்ட். ஆமே. இந்த களிமண் எங்கேருந்து கிடைக்கிறது? இந்த களிமண்ணிலே குயவன் ஒரு பாத்திரத்தை செய்கிறான். இந்த பாத்திரம் உருவாகிறது விதத்தை குறித்து தான் உங்களிடத்தில் பேச போகிறேன். அல்லேலூயா. இந்த பாத்திரம் உருவாகி அது பரலோகத்துக்கு போகணும். பிரைஸ் தி லார்ட். இதை குறித்து தான் உங்களுக்கு பேச போகிறேன். கிட்டத்தட்ட 10 பாயிண்டுகள் இதிலே வரும். 10-12 பாயிண்டுகள் வரும். எத்தனை பேச முடியுமோ அத்தனை பேசுகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோத்திரம், சோத்திரம். முதலாக இந்த களிமண் எங்கே கிடைக்கிறதுன்னு சொன்னால், பிரைஸ் தி லார்ட், மழை பெய்யும்போது சாக்கடையில் இருந்து எல்லாம் அடித்து தூசி எல்லாத்தையும் அடித்து கொண்டு போய் ஒரு குளத்தில் கொண்டு போய் சேர்க்கும். பிரைஸ் தி லார்ட். எல்லா சாக்கடையும் குப்பைகளும் அடித்து கொண்டு போய் ஒரு குளத்தில் கொண்டு போய் சேர்க்கும். பிரைஸ் தி லார்ட். அங்கே தான் குயவன் அந்த இடத்துக்கு போவான். பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல போய் தான் குயவன் அந்த களிமண்ணை எடுக்க போவான். பிரைஸ் தி லார்ட். சாக்கடையாய் கிடந்த நம்மளை தான் இயேசு தேடி போகிறார். அல்லேலூயா. குப்பையாய் கிடந்த இடத்துல தான் இயேசு நம்மளை தேடி போகிறார். அல்லேலூயா. நம்மளை தேடி வந்த தேவன் வானத்திலிருந்து கீழே இறங்கி நம்மளை குப்பையிலிருந்து தூக்கும்படியாகத்தான் இயேசு இந்த பூமியில் இறங்கி வந்தார். பிரைஸ் தி லார்ட். நாற்றம் எடுத்து கிடந்தோம். பிரைஸ் தி லார்ட். நாரி கிடந்தோம். யாரும் நம்மளை விரும்பவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஜீவியம் செய்த
நம்மளைத்தான் கர்த்தர் இந்த பூமியிலே தேடி வந்தாராம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முதலாவதாக அந்த களிமண்ணை கர்த்தர் கையில் எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். முதலாவதாக பிரைஸ் தி லார்ட் தூக்கி எடுக்கப்பட்ட களிமண். பிரைஸ் தி லார்ட். குயவன் ஒரு பாத்திரத்தை செய்வதற்கு களிமண்ணை முதலாவது தூக்கி எடுக்கிறான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த குளத்தில் போய் அந்த களிமண்ணை எல்லாம் சேர்க்கறதுக்கு காலை வச்சு 4 உதை கொடுத்து பிரைஸ் தி லார்ட் அதை நவுத்துவான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 4 உதையெல்லாம் கொடுத்து நவுத்தி பிரைஸ் தி லார்ட் அதை உருண்டையாக பிடிச்சு பிரைஸ் தி லார்ட் சோத்திர ஒரு கூடையில் வைப்பான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில ஆளுகளுக்கு உதை கொடுத்தாதான் கர்த்தரோட கையில் வருவான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்லா மிதிப்பட்டா தான் ஏசப்பா கையில் வருவாங்க சில பேர். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லாம் மிதிப்பட்டு வந்தீங்களா, மிதிக்காமலே வந்திருக்கிறீங்களா? மிதிக்கிற களிமண் தான் கர்த்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? சோத்திரம். இந்த களிமண்ணை எடுத்து கையில் எடுக்கிறான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம். நம்ம எல்லாரும் தூக்கி எடுக்கப்பட்ட களிமண். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். சங்கீதம் 40:2 அங்கே படிக்கும்போது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் நரிகளை உறுதிப்படுத்துவீர். பயங்கரமான குழி சொல்லலாம், உளையான சேரு, இதிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுக்கிறார். பிரைஸ். பயங்கரமான குழி என்ன? பிரைஸ். சோத்திரம். பிரைஸ். உளையான சேரு என்று சொல்லப்படுகிறது. ஆமே. சோத்திரம். பாதாள குழி தான் பயங்கரமான குழி. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? எங்கே போவோம்? பாதாள மதம் மாற்றுற வேலை இல்லை, உன்னை பாதாளத்துக்கு தப்பி வைக்கிற வேலை தான் இயேசு செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. நீங்கள் வெளிப்படுத்தலில் படிக்கும்போது அந்த பாதாள குழியிலிருந்து ஒருத்தன் எழும்பி வருகிறான். அப்படி சொல்லுவான். அல்லேலூயா. பயங்கரமான குழி. பாவ வாழ்க்கை என்பது ஒரு மனுஷனுக்கு பயங்கரமான குழி. சொல்லுவோம். உளையான சேரு. சேருன்னு சொன்னால் நாத்தம் எடுக்கிற ஜீவியம். சொல்லுவோம். இதிலிருந்து தான் கர்த்தர் நம்மளை தூக்கி எடுக்கிறார். அப்படி சொல்லுவோம். இதிலிருந்து தான் கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்தாராம். அப்படி சொல்லுவோம். உளையான சேருன்னு சொன்னால் அது எதை காட்டு தெரியுமா? அப்படி சொல்லுவோம். காட்டில் மிருகங்கள் எல்லாம் நீர் குடிக்க போகும்போது அந்த சேத்துல போய் மாட்டிக்கும். பேசலாம். பெரிய யானைக்கு கூட அந்த சேத்துல போய் மாட்டிக்கும். மாட்டிக்கும் போது அதனால் எழும்பி வர முடியாது. சிறிய விலங்குன்னு சொன்னால் தூக்கிடலாம். பேசலாம். யானைன்னு சொன்னால் தூக்குறது கஷ்டம், பெரிய கிரெயின் தான் கொண்டு வரணும். அல்லேலூயா. கொண்டு வந்து தான் தூக்க முடியும். பேசலாம். அதே போல் பேசலாம். இது எதை காட்டுன்னு சொன்னால், விட முடியாத பாவ வாழ்க்கையிலே சிக்கி கிடந்த ஒரு மனுஷனை கர்த்தர் தூக்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு உலகத்திலே விட முடியாத பாவத்திலே மனுஷன் சிக்கி கிடக்கிறான். சோத்திரம். குடித்து அதில் சிக்கி கிடக்கிறான், போதையில் சிக்கி கிடக்கிறான். பேசலாம். ஆமே. கஞ்சாவில் சிக்கி கிடக்கிறான். பேசலாம். பேசலாம். ஒரு மனுஷன் பேட்டி கொடுக்குறான், ஒரு தடவை அந்த போதை வஸ்து உபயோகித்தா அதை விடவே முடியாதான். பேசலாம். ஆமே. ஒரு தடவை அதை ஸ்மெல் பண்ணுனா 40 நாட்கள் அந்த போதை அவனுக்குள்ளே இருக்குமா. பேசலாம். இதெல்லாம் விட முடியாத பாவங்கள். பேசலாம். இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து கர்த்தர் ஒரு மனுஷனை தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமா? இன்றைக்கி கிராமங்களெல்லாம் நீங்கள் போய் பார்த்தா அநேக வாலிப பிள்ளைகள் போதைகளுக்கு அடிமையாக இருக்கிறான். பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. பேசலாம் என்று சொல்லுவாங்க. ஐயா, இந்த பசங்களெல்லாம் காலையில் காட்டி கொடுப்பாங்க, இந்த பசங்களெல்லாம் போதைகளுக்கு அடிமையான பசங்க. ஆமே. எதுவும் அவனுக்கு உள்ளே நுழையாது. பேசலாம். இப்படிப்பட்ட போதைகளுக்கும் பாவத்துக்கும் குடிகளுக்கும் அடிமையாக இருந்த நம்மளை தான் கர்த்தர் தூக்கினார். அல்லேலூயா.
அல்லேலூயா சொல்லுவோமா? சோதரர், விட முடியாத பாவங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் இயேசு இன்றைக்கு உங்களை தூக்கி எடுக்க போகிறார். சுளையான சேற்றிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்க போகிறார். எந்தெந்த பாவங்கள் உன்னை அடிமைப்படுத்துகிறதோ அதிலிருந்து நீங்கள் மீட்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இது எதை காட்டுகிறதுன்னு தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். இந்த சேற்றினோட வாழ்க்கை எதை காட்டுறதுன்னு தெரியுமா? அதில் முழுகிட்டான்னு சொன்னால் அவனுக்கு மரணமே தான் தவிர விடுதலையே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? சோத்திரம். என்னை யார் காப்பாற்ற முடியும்? யானை போய் மாட்டி சென்றாலும் தூக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் என்னவோ பெரிய கிரெயினெல்லாம் கொண்டு வந்து அதுக்கு மேலே போட்டு தான் தூக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆனால் கர்த்தரோ பிரைஸ் தி லார்ட் அவருடைய வல்லமையினாலே நம்மளை தூக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? எந்த பாவம் இருந்தாலும் பிரைஸ் தி லார்ட். ஒரு சகோதரன் சொன்ன என்கிட்ட, நல்லா தான் இருந்தான் அந்த தம்பி, நல்ல ஜெபம் பண்ணுவான். திடீர்னு நான் ஜெபம் குறைஞ்சிச்சு. கொஞ்ச நாள் வெளி ஊருக்கு வேலைக்கு போனான். பிரைஸ் தி லார்ட். போயிட்டு வந்துட்டு ஜெபம் பண்ணல. வீட்டில் வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, இவன் சரியா இல்லை, ஏதோ புலம்புறான், அங்கே போகிறான் இங்கே போகிறான்னு சொன்னான். அவனை வாட்ச் பண்ணிட்டே வந்தேன். அப்புறம் என்னன்னு சொன்னேன், ஏன்டா இப்படி இருக்க சொன்னால், ஒரு நாள் கொட்டிட்டான். பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்கிறான், நான் வேலைக்கு போன இடத்துல அங்கே கொஞ்சம் பசங்கள்லாம் என் கூட இருந்தாங்க. அவனோடலாம் ஹிந்திக்கார பசங்க. ஆமென். அவன் கூட இருந்தால் நைட்டில் ஆபாச படம் பார்ப்பாங்களாம். என்ன படம்? ஆபாச படங்களை பார்த்து நைட்டில் அவனை ஃபுல்லாக அதே பார்க்குறதுனால இந்த பையனுக்கு உணர்ச்சியெல்லாம் கண்ட்ரோல் ஆகி பேசலாம். சோத்திரன். இப்போ வந்து இயேசுநாதர் அவனுக்கு முன்னால் வரல, அந்த படங்களே முன்னால் வருது. இதனால் அவன் ராத்திரியிலே எலும்பி வெளியே போயிடுறது, அங்கே இங்கே சுற்றுறது. சோத்திரன். அந்த பையனுக்காக ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? ஆபாச படங்கள் பார்க்குறவங்க அவனு சேற்றுக்குள்ளே முழுகிட்டு தான் இருக்கான், விடுதலை இல்லாமல் தவிக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்களா? கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். ஆமென். இயேசு ஒருவரால் தான் எல்லா பாவத்திலிருந்து மனுஷனை தூக்கி எடுக்க முடியும். விட முடியாத எந்தெந்த பாவங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதோ அந்த எல்லா பாவத்திலிருந்து இயேசு ஒருவரால் தான் தூக்கி எடுக்க முடியும். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். பேசலாம். பாவம் செய்கிறவன் இயேசுவை தரிசிக்க முடியாது. பேசலாம். அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்மா இயேசுவை பார்க்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தூக்கி எடுக்கப்பட்ட களிமண்ணாக இருக்கணும். ஆமென். ஆண்டவர் ஒரு மனுஷனை தூக்கும்போது அவனை அசுத்தத்தோடு தான் தூக்குகிறார். ஆமென். அவனை அசுத்தத்தோடு தான் தூக்குகிறார். அந்த களிமண்ணில் நிறைய அசுத்தங்கள் இருக்கிறது, நிறைய விட முடியாத காரியங்கள்லாம் இருக்கிறது. பரவாயில்லை, அவனை தூக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுடைய கரத்தில் நீங்கள் வந்துவிட்டா இயேசு உங்களை சுத்தம் பண்ணிடுவார். ஆமென். ஆண்டோட கரத்தில் வந்தாதான் அந்த களிமண்ணை கத்த சுத்தம் பண்ணுவார். பேசலாம். அந்த களிமண்ணை கத்து உருவாக்குற பாத்திரமா மாற்றுவார். பேசலாம். அல்லேலூயா. அந்த களிமண்ணை மிதிக்கும் போது பாட்டில் துண்டெல்லாம் உள்ள கிடந்திருக்கும். கிடங்குமா? முள்ளு இருந்திருக்கும். பேசலாம். எல்லாத்தையும் அவர் பார்க்கல. உனக்காக இயேசு அடிக்கப்பட்டார். அவன் உனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். உனக்காக கர்த்தர் காயப்பட்டார். அந்த எல்லா காயங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டபடினால்தான் என் மகனே என் மகளேன்னு சொல்லி கர்த்தர் தூக்குகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? நீ இனிமேல் குப்பையில் கிடக்கக்கூடாது, நீ இனிமேல் சேற்றில் வாழக்கூடாது, நீ இனிமேல் அசுத்தத்தில் இருக்காத, உன்னை நான் தூக்குகிறேன். அல்லேலூயா. ஆமென். தூக்கி எடுக்கப்பட்ட களிமண்ணை கர்த்தர் சுமப்பார். ஆமென். கூடையில் வச்சு கர்த்தர் சுமக்கிறார். ரெண்டாவதாக சுமக்கப்பட்ட களிமண். ஆமென். இயேசு நம்மளை சுமக்கிறவர். ஆமென். உங்கள் குடும்பத்தை சுமக்கிறவர், உங்கள் பிள்ளைகளை சுமக்கிறவர், உங்களை எதிர்காலங்களெல்லாம் சுமக்கிறவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோதரன் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் சுமந்தாராம். ஆமென். அல்லேலூயா.
உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அங்கு சொல்லப்படுகிறது, இயேசு சொல்ல ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வந்தார். ஆமென், அல்லேலூயா. மனிதன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல வழிகள் எல்லாவற்றிலும் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? முதலாவது இயேசுடைய கரத்தில் வரணும், அப்புறம் தான் உங்களை கர்த்தர் சுமப்பார். ஆமென், அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரையும் சுமக்க மாட்டார் கர்த்தர். இயேசுடைய கரத்தில் வந்த களிமண்ணை கர்த்தர் தோளிலே சுமக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? தகப்பன் தோளிலே நீங்கள் இருக்கணும், தகப்பனுடைய தோளிலே நீங்கள் இருக்கணும். சொல்லும், உங்கள் அப்பா உங்களை தூக்கி இருக்கிறாரா? எத்தனை பேரோட அப்பா பிள்ளைகளை தூக்குவாங்க தோளில்? அல்லேலூயா. அங்கே ஒரு சிஸ்டர் கை தூக்கியிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்பா அவங்கள தூக்கியிருக்காங்க. அல்லேலூயா. எங்கள் அப்பா என்ன தூக்குனார். ஆமென், தோளில் வச்சு ஓடுவார். சின்ன குழந்தையில. ஆமென், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? அது ஜாலியாக இருக்கும். என்ன ஒரு சகோதரன் சுமை தூக்கும் ஓட்டப்பந்தயத்துக்கு தூக்கினார். அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோம். அப்போ நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். இந்த ஒல்லியாக இருக்க பிள்ளைகளையெல்லாம் தூக்கி தோளில் வச்சுட்டு எல்லாம் கொஞ்சம் வாலிப பசங்க எல்லாம் லைன் அனுப்பாங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு மேலே ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கும். சுமை தூக்கும் ஓட்டம். அவங்க ஓடணும். ஓடி யார் ஃபஸ்ட் வர்றாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ். அல்லேலூயா. இதே போல் தகப்பன் தன் பிள்ளைகளை தூக்கி சுமக்கிறது போல. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் உங்களை எல்லாம் கர்த்தர் சுமக்கிறார். நீங்கள் எல்லாம் கீழே இல்லை, நடந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஏசப்பாவோட தோளில் தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சுமந்து கொண்டு இருக்கிறார், ஒவ்வொரு நிமிஷமும் சுமக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. ஒரு நாள் பப்ளிக் மீட்டிங்கில் பாடினேன். ஆமென், தோளில் மீது கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். ஆமென், அல்லேலூயா. எனது தலைவன் இயேசுநாதன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். ஏசப்பா தோளில் இருக்க பிள்ளைகள் தான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பாங்க, கவலை மறந்து இருப்பாங்க. நீ சுமக்கப்பட்ட களிமண். உனக்காக கர்த்தர் அக்கிரமங்களை எல்லாம் சுமந்தா, உனக்காக பாவங்களை எல்லாம் சுமந்தா, உனக்காக நோய்களை எல்லாம் சுமந்தா, உன்னுடைய எல்லா பாடுகளையும் சுமந்தா, உன் சரித்திரத்தை சுமந்தா, எல்லாவற்றையும் சுமந்திருக்கிறார். நீ கவலை படவே தேவையே இல்லை. அவன் அப்பாவுடைய தோளில் அமர்ந்திருக்கான். அவன் அந்த பாட்டில் பாடும்போது அந்த தோளில் வந்தது. அல்லேலூயா. களிமண் வந்தது. சகோதரன் பாச பாடும்போது அல்லேலூயா, என் கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆராதனையில் கர்த்தர் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுவார். பிரசங்கத்தை மேட்ச் பண்ணுவார், பாட்டை மேட்ச் பண்ணுவார், ஜெபத்தை மேட்ச் பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அழுது கொண்டிருந்தார்கள். எத்தனை வருஷம்? 430 வருஷம் அழுகிறாங்க. பதில் கிடைக்கவில்லை. ஆனால் தேவன் அந்த சத்தத்தை கேட்டார்னு சொல்லி வேதம் சொல்கிறது. பரலோகத்திலேயே அவங்க போடுகிற சத்தம் கேட்கப்பட்டது. ஆமென். அந்த அழுகை சத்தத்துக்கு ஒரு மனுஷனை ஒரு தாயின் வயிற்றிலே உருவாக்கினார். ஆமென். அவன்தான் மோசே. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் அழுகிற சத்தத்துக்கு ஒரு ஆளை கர்த்தர் உருவாக்கி கொண்டு வருகிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு, நீண்ட நாட்கள் பதில் அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் ஒரு மனுஷனை உருவாக்குகிறார். ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உன் ஜெபங்களை நிறுத்தாதே. அல்லேலூயா. உன் கண்ணீரை நிறுத்தக்கூடாது. நீங்கள் காரியம் வாய்க்கிற வரையிலும் ஜெபிக்கணும். அல்ல 430 வருஷமும் அவங்க சோதர மோசே தான் நம்மளை நடத்த போறான்னு சொல்லி தெரியவில்லை. அல்லேலூயா. உங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, கண்ணீர் வடிக்கிறீங்களோ, அதுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு ஆளை உருவாக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவனை அரண்மனைக்குள்ளே உருவாக்குறார்.
எங்க உருவாக்குறாரு? அரண்மனைக்குள்ளே. எந்த இடத்திலே எந்த பார்வோன் எந்த ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தானோ அதே இடத்துல தான் கர்த்தர் அங்கே ஒரு மனுஷனை உருவாக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்கிறது அது அழகுள்ளதா இருந்ததா. ஆமென். மோசே எப்படிப்பட்டவன்? அழகுள்ள. உங்களுக்கு வருகிற காரியம் அழகாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும். நெடுங்காலமாய் காத்திருத்த இருதயத்தை விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஜபம் நிறுத்தப்படக்கூடாது. ஜபம் கண்டினியூஸாக இருக்கணும். கண்ணீர் நிறுத்தப்படக்கூடாது. கண்ணீர் விட்டு அழணும். உன் பிள்ளைகளுக்கு அழுகிறாயா? உன் புருஷனுக்காக அழுகிறாயா? உன்னுடைய சோதர வேலைக்காக அழுகிறாயா? உன் திருமணத்துக்காக அழுகிறாயா? எந்தெந்த காரியங்களுக்கு நீங்கள் அழுகிறீர்களோ அதை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுக்காக ஒன்று உருவாக்கப்படுகிறது. பேசலா, அது அழகுள்ளதாக இருக்கிறதா. ஆடல் பாடல் சத்தத்தோடு கூட புறப்பட்டு வெளியே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா? 40 வருஷம் கர்த்தர் அவளை சுமக்கும்படியாக வெளியே கொண்டு வந்தார். பேசலா, உங்களுக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் உருவாக்கி கொண்டே வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கண்ணீரை நிறுத்தக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. உங்களை எல்லாம் கர்த்தர் சுமக்கிறவ தேவன். அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளையே சோத்திரம். முதலாவது கர்த்தர் நம்மளை தூக்கி எடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக நம்மளை சுமக்கிறார். ஆமென். சுமக்கப்பட்ட ஒரு களிமண். ஆமென். அல்லேலூயா. நம்மளுக்கு தேரம் இல்லைனாலும் நிறைய பாயசம் விட்டுட்டு பேசுகிறோம். எதுக்குன்னா வசனங்கள்லாம் சொல்லிகிட்டே போனால் 2 மணி நேரம் ஆயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோம். அப்புறமா நீங்கள் 10:30 முடிக்கலைன்னு சொன்னால் ஆட்டுக்குட்டிகள்லாம் விரியன் பாம்பாக மாறிடும். அல்லேலூயா. இப்போ ஆடு மாதிரி தான் வசனத்தை கேட்குறீங்க. ஆமென். 10:30 தாண்டிச்சே. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் யோவான் ஸ்நானகன் விரியன் பாம்பு. நம்மெல்லாம் அதான் தான். நான் போன வாரத்துக்கு முந்தின வரேன் யோவான் ஸ்நானகனை குறித்து பேசினேன். அல்லேலூயா. ஆமாம். பிரைஸ் தி லார்ட். நிறைய சோத்திர செய்திகள் என் மைண்டில் இருக்குது. அதெல்லாம் குழப்ப விரும்பவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சோத்திர கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தூக்கி எடுக்கப்பட்டதில் பேதுருவை கடலிலிருந்து தூக்கினார். ஆமென். அமிழ்ந்து போகிறான். பேதுருவை கடலிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு? தூக்கினார். காணாமல் போன ஆட்டை கர்த்தர் தூக்கினார். ஆமென். அல்லேலூயா. 100 ஆட்டில் ஒரு ஆடு காணாமல் போச்சு. அந்த ஆடை தேவன் கண்டுபிடிக்கிறார். சொல்ல இது எதை காட்டுக்கிறேன்னு தெரியுமா? பின்மாற்றத்தில் போன ஆடு. ஆமென். அல்லேலூயா சொல்லுமா? 99 ஆடும் பத்திரமாக இருக்குது, ஒரு ஆடை காணோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? சபைக்கு 99 ஆடு சரியாக வரும், ஒரு ஆடு மட்டும் அப்பப்போ எங்கேயாவது கள்ள மேய்ச்சலுக்கு போயிடும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோம். எங்கேயாவது போய் சிக்கிக்கும். கத்துறது தேடி கண்டுபிடிக்க போகிறா. நல்ல மேய்ச்சல் கிடைக்குதுன்னு சொல்லி எங்கேயாவது போகிறது. பேசலாம். அங்கெங்கே போய் அலைச்சலில் போகுதுன்னு சிக்கிறது. பேசலாம். சிக்கும்போது அது சத்தம் கொடுக்கும்போது மேய்ப்பன் தன் ஆடுடைய சத்தத்தை கேட்குறான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? சோத்திரம், சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம். அதே நேரத்தில் எதிரியும் அந்த ஆட்டோடைய சத்தத்தை கேட்குது. இருட்டி போச்சு. பிரைஸ் தி லார்ட். இப்போ சாடுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. மேய்ப்பன் அங்கே போனால் ஆட்டை தூக்க முடியல. ஏன்னு சொன்னால் சோத்திரம் காட்டில் கொடியெல்லாம் வயிற்றில் சுற்றிட்டார். பேசலாம். கழுத்தில் சுற்றிட்டார். பேசலாம். காலில் சுற்றிச்சு. பேசலாம். இப்போ ஆடு கதறுது, என்னை காப்பாற்று. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம். என்னை காப்பாற்று. யார் காப்பாற்றுறது? சிங்கம் புலியெல்லாம் வேட்டையாடுறதுக்கு வருது. சவுண்டு எந்த பக்கம் வருதுன்னு பார்க்குது. ஆமென். மேய்ப்பன் அதுக்கு உள்ளே போய் அந்த கொடிகளை எல்லாம் மறுத்து தோளில் தூக்கி போட்டு விடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தூக்கி சுமக்கப்பட்ட களிமண். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை தூக்கி சுமக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். சோத்திர. வேதம் சொல்கிறது சோத்திர கர்த்தர் நம்முடைய நோய்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் சுமந்தா. 1 Peter 2:24 சோத்திர நம்முடைய சோத்திர பாவங்கள் எல்லாம் சுமந்தா.
மத்தேயு 8:17 நம்முடைய நோய்கள் பலவீனங்களை எல்லாம் சுமந்தார். சங்கீதம் 55:22 நம்முடைய பாரங்களை எல்லாம் கர்த்தர் சுமந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? நீ எதுக்கும் கவலை, இயேசுவை நம்பிட்டேன்னு சொன்னால் உன் கவலையெல்லாம் மறந்துடணும். ஆமென். எல்லாம் கம்ப்ளீட்டாக மறந்துடு, கர்த்தர் உனக்கு எல்லாம் செய்வார். ஆமென். அவருடைய தகப்பனுடைய தோளில் நீங்கள் சுமக்கப்பட்ட களிமண். அல்லேலூயா, சொல்லலாம். சுமக்கப்பட்ட களிமண்ணை முற்றத்தில் கொண்டு வந்து போடுவார். எங்கே போடுவாங்க? குயவன் பானை செய்கிறான்ல, பானை செய்யும் குயவன் பானை செய்கிற பார்த்துருக்கீங்களா? எங்கள் விழுப்புரத்தில் ஒரு ஆள் பானை பக்கத்து நாங்கள் போகிற இடத்துல தான் பானை எல்லாம் செய்கிறேன். அதனால் நான் அதை கவனிப்பேன். பேசலாம். அந்த களிமண்ணை எடுத்துகிட்டு வந்து முற்றத்தில் போட்டுருவான். முற்றம் என்பது தேவ சமூகத்தை காட்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு ஒரு மனுஷனை ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வர்றார். ஆமென். அல்லேலூயா. எங்கே வரணும்? ஆண்டவர் ஒன்று சுமக்கிறாரு, உன்னை கையில் தூக்கிட்டாரு, இப்போ நீ சபைக்குள்ளே வரணும். முற்றத்தில் கொண்டு வந்து போடுறார். ஆமென். சபை கூடி வருதலை விட்டுவிடவே கூடாது. ஸ்கூலுக்கெல்லாம் ஒழுங்காக போகிறோம். ஒழுங்காக போகிறாங்களா பிள்ளைகள்? வேலைக்கெல்லாம் ஒழுங்காக போகிறாங்களா? இல்லையா? ஒரு நாள் போயிடலன்னா 1000 ரூபாய் கட்டாயிரும் பாஸ்டர். ஆமென். சம்பளம் கட்டாயிரும் பாஸ்டர். எங்கள் சிஸ்டர் டீச்சராக இருந்தாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை சோத்திர எக்ஸ்ட்ரா, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த டிஎம்பிஎஸ்சி எக்ஸாமு, நெட்டு, அது இந்த எக்ஸாம் எல்லாம் வைப்பான். அப்போ ஒரு நாள் காலையிலேருந்து மத்தியானம் வர டியூட்டி பார்த்தா 1000 ரூபாய் கொடுத்துருவான். எவ்வளவு? 1000 ரூபாய் கொடுத்துருவான். பேசலாம். சோதரி இது அடிக்கடி வரும். இவங்க அதுக்கெல்லாம் சைன் போட மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை ஏன்னு சொன்னால் தேவ சமூகம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீ எங்கே வரணும்? தேவ சமூகத்துக்கு வரணும். எத்தனை நாள் வேலை செய்யணும்? எத்தனை நாள் வேலை செய்யணும்? 7ஆவது நாள் என்ன செய்யக்கூடாது? வேலை. அப்புறம் ஏன் 10:30 மணிக்கு ஓடுறீங்க? சில பேர் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கான். அடுத்தது 10:30 11 வரை இந்த இடம், 12 இப்படி. அல்லேலூயா. அப்படி அப்படி அப்படியே போகிறான். யுத்தம் பண்ணவே கூடாது. வேலை செய்யவே, ஆட்டம் ஓட்டவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயதார்த்தம் பண்ணவே கூடாது. கல்யாணத்துக்கு போகவே, வீட்டில் முடங்கிடு, இல்லது சபைக்குள்ளே இரு, இல்லது ஊழியம் செய். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆட்க ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல நாளாம், மற்ற நாளெல்லாம் கெட்ட நாளா? கெட்ட நாளில் தான் நிறைய வேலை செய்கிறான். அல்லேலூயா. இல்லை, ஞாயிற்றுக்கிழமை வந்து நமக்கு கர்த்தர் நியமித்து கொடுத்துக்கிற நாள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் கொடுத்த நேரத்தை நம்ம ஆண்டவர் கொடுக்கணும். பேசலாம். கர்த்தரை தேடுவதற்கு தான் ஒரு நன்மையும் குறைவே படாது. பேசலாம். சோத்திர அநேக சபைக்கு வராமலே ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், ஏன் அவரு ஆண்டவர் நம்புறாரு. பேசலாம். இயேசு நம்புறாரு, இயேசு விசுவாசிக்கிறார். சோத்திர பாஸ்டர் வாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க மனைவி சபைக்கு வருவாங்க, இவர் வரமாட்டார். பார்த்தா டிவியிலே பார்த்துடுறாராம். அல்லேலூயா. இதில் டிவியிலே பிரசங்கம் வந்துடுது பாஸ்டர், டிவியிலே பாட்டு வந்துடுது, நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே பார்க்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு டிவி காலையில் 6 மணிக்கு ஒரு ஆள் பிரசங்கம் பண்ண தொடங்கிட்டா ராத்திரி வர நடக்குது. அல்லேலூயா. தேவ சமூகமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? நான் கூட பிரசங்கம் கேட்கும்போது டிவியில் ஏதாவது பிரசங்கம் சாப்பிட்டுட்டு தான் பிரசங்கம் கேட்குறேன். அல்லேலூயா. இங்கே சாப்பிட்டுட்டு பிரசங்கம் கேட்க முடியுமா? முடியாது. இங்கே நம்ம வாயை திறந்தால் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன் வாயை விரிவாத்தர நிரப்புவேன். ஆமென்.
எங்களை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்கன்னு சொன்னால் 3 மணி நேரம் வாயை விரிவாக திறக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? சபைக்கு வந்தால் சினிமா தியேட்டரில் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா? எப்படி படம் பார்க்குறக்க வந்திருக்கீங்க? அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. அதுக்கு தான் ஏசி எல்லாம் போட்டிருக்குது. ஆமென், அல்லேலூயா. ஒரு படமும் தெரியலையே. ஆமென், அல்லேலூயா, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், சோத்திரம். தேவ சமூகத்தை வந்த வாயை தர, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா? கையை நல்லா தட்டணும். ஆமென், முழங்கால போடணும். ஆமென், அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கண்களை மூடணும். ஆமென், அப்போ தான் தரிசனம் கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் அதையெல்லாம் செய்யணும். தேவ சமூகம் வந்தால் வெறுமையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ சமூகத்தில் தான் கர்த்தர் உன்னை உருவாக்குகிறார். ஆமென், வீட்டில் கொண்டு வந்து போடுறார். ஆமென். குயவன் அந்த களிமண்ணை தூக்கி முற்றத்தில் போடுவான். எங்கே போடுவான்? முற்றம். முற்றம்னு சொன்னால் வெளியே தான். ஆமென், அல்லேலூயா. சில ஆட்கள் சபைக்கு வந்த உடனே போஸ்டிங் கிடைக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன களிமண்ணை தூக்கி அலிமாரில் கொண்டு வைக்கிறாரு கர்த்தர். கடை அங்கே. அல்லேலூயா. 10 வருஷம் மணல் அங்கே கடை. அல்லேலூயா. உன்னை நான் உருவாக்குற வரையிலும் கீழே கடை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னை கர்த்தர் உருவாக்குற வரையிலும் சபையில் கடை. எழும்பாது, பேசலாம். ஆமென். சிலர் சோத்திரம் சபைக்கு வந்த உடனே நான் மூப்பராயிரணும், நான் சோத்திரம் அல்லேலூயா செயலாளராயிரணும். அல்லேலூயாம், இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமென். கர்த்தர் நம்மளை உருவாக்குற வரையிலும் நீ சபையிலே கிடக்கணும். அல்லேலூயா. நடு நாட்கள் அங்கே சபையிலே கிடக்கும். களிமண்ணை கொண்டு வந்து சோத்திரம் முற்றத்திலே போடுவான். ஆமென். முற்றம்னு சொல்லுது வெளிப்பிரகாரத்தை காட்டுகிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆசரிப்பு கூடத்தில் வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் 3 பிரிவில் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அதே போல தான் சோத்திரம் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் முற்றத்துக்கு வருகிறான். சோத்திரம் முற்றம்னு சொல்லுவான். சபையின் ஆலயத்தை காட்டுகிறேன்னு சொன்னேன். சோத்திரம் குயவன் முற்றத்தில் போடும்போது வெளியே உள்ள நாய் பன்னி எல்லாம் வந்து மிதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? மண் எடுத்து வெளியே போட்டிருந்தா அதுக்கு மேலே நாய் கடந்து போகும், அதில் உச்சாடிச்சுட்டே போகும். அல்லேலூயா, நல்லா அடியும். பன்னி நாய் சோத்திரம் காரு எது எல்லாம் மிதிக்கும். ஆமென், அல்லேலூயா சொல்லுவோமா? அதை பற்றி குயவன் கவலைப்படவே மாட்டான். உனக்கு அவமானம் தான். அல்லேலூயா. கர்த்தர் உன் அவமானத்தை எல்லாம் பெரும்படியாகத்தான் சபைக்கு கொண்டு வர்ற. பெந்தெகோஸ்தே சபைக்கா போகிற, அல்லேலூயா போட போகிற, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட் சொல்லி எல்லாருமே உன்னை கேவலமாக நினைப்பான். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய அவமானத்தை எல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சபைக்கு வந்தால் எல்லாரோடையும் தாழ்மையாக இருக்கணும். நான் பாஸ்டர் காட்டில் தாழ்மையாக இருக்கணும். பாஸ்டர் என்ன காட்டில் தாழ்மையாக இருக்கணும். ஒருவருக்கு தாழ்மையாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா சொல்லுமா? நம்ம எல்லாரும் யார்? களிமண். களிமண் சொன்னால் தாழ்மையாக தான் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை உருவாக்குறவரில் சபையிலே தாழ்ந்து இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். முற்றத்திலே போடப்பட்ட களிமண். பிரைஸ் தி லார்ட். சோதரன், நீங்கள் சங்கீதங்கள் புத்தகம் 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். மனுஷனை எங்கள் தலைமையிலே ஏறி போக பண்ணினி, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடங்களிலே எங்களை கொண்டு போய் விட்டீர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா? எல்லாம் நம்மளை ஏறி மிதிப்பான். ஆமென். எல்லாரும் ஏறி களிமண் தானே மண்ணு தானே சொல்லி எல்லாரும் மிதிப்பான். கவலையே படக்கூடாது. அல்லேலூயா. அவமானத்தை எல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். சோத்திரம், செழிப்பான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? முற்றத்திலே போடப்பட்ட களிமண். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம். அதுக்கு பிறகு அந்த முற்றத்திலே போடப்பட்ட களிமண்ணை
சோத்திரம் குயவன் நல்லா நினைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? தண்ணீர் ஊற்றி அதை நல்லா நினைப்பான். நீங்கள் சபைக்கே வந்துட்டே இருப்பீங்க. இது எதை காட்டுறேன்னு சொன்னால் ஞான ஸ்நானத்தை காட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே. அந்த களிமண்ணுக்கு மேலே தண்ணியை ஊற்றினாத்தான் அதை பிசையவே முடியும். இது கைனால் பிசைகிறது இல்லை, காலை வச்சு பிசைகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? சபைக்கு வந்தாலும் உங்களுக்கு மிதி தான். ஆமே, ஆமீன் சொல்லி உங்களை யாரும் மிதிக்கல போல. ஆமேன், அல்லேலூயா. பாஸ்டர் மாதிரிலாம் நாங்கள் எதுக்கு சபையில் சும்மாவா வந்திருக்கோம்? ஏசுனார் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி தருவார். எங்கள் மூலமாக தான் அவங்க எல்லாத்தையும் சொல்லுவார். அல்லேலூயா. நாங்கள் சொல்கிற சட்ட திட்டங்களை நீங்கள் கடைபிடிக்கிறதுனா மிதி தான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே. வசனத்தை வச்சு மிதின்னு மிதித்து உங்களை தண்ணி தெளிக்கிறார். ஆமே. தண்ணியில் வச்சு நனைக்க வைக்கிறார். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா? இப்போ அங்கே முதலாவது அவன் தூக்கி எடுக்கப்பட்ட களிமண்ணில் நிறைய அசுத்தங்கள் இருந்தது. பாட்டில் துண்டு, முள், சோத்திரம் இதெல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் தூக்கி போட்டான். இங்கே மிதிக்கும்போது பீடி துண்டு வருது. அல்லேலூயா. என்ன வருது? என்ன வருது? அல்லேலூயா. இப்படி மிதிச்சா, தண்ணி ஊற்றி மிதிச்சா அங்கே உள்ளே இருக்கல, மண்ணுக்குள்ளே இன்னும் அசுத்தங்கள் நிறைய இருக்குது. ஆமே. இங்கே வந்து சபைக்குள்ளே வந்தால் அதை விட்டுரு, இதை விட்டுரு, இதை விட்டுரு, இதை விட்டுருன்னு சொன்னால் கேட்க மாட்டான். மிதிக்கும் போது வருது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா? சில பேர் ஞானஸ்நானம் எடுத்து கூட பீடி துண்டை விடுறதில்ல. அல்லேலூயா. எனக்கு ஒரு சகோதரன் தெரியும், அரக்கோணத்தில் சகோதரன். நான் நல்ல காணிக்கையெல்லாம் கொடுப்பார். பேசல கொடுத்தா 500க்கு கீழே கொடுக்க மாட்டார். அமீன். நானும் காணிக்கெல்லாம் கொடுக்க நல்ல பிரதர், சகோதரி, நல்ல நல்ல சகோதரன், சபைக்கெல்லாம் போகிறாரு. ஆனால் ஒரு நாள் பைக்கில் வர்றாரு, ஃபூன்னு போதகவர். அல்லேலூயா. நான் பார்த்தேன், இவர் தானே அவர் தானே இவர், நம்மளுக்கு காணிக்கை கொடுத்தவரா இவர் சொல்லிட்டு பார்த்துட்டே வரேன். என்ன அவர் கண்டுபிடிக்கல, அவர் ஸ்பீடாக போகிறாரு. ஆமாம். ஓஹோ, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் சரியாக மிதிக்கல போல. ஆமென், அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். உங்களுக்குள்ளே ஞானஸ்நானம் எடுத்தவங்களை கை தூக்குங்க. எல்லாம் எடுத்துருக்கீங்க போல, எல்லாம் விட்டுட்டாங்களா? ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், சோத்திரம் குயவன் பானை செய்யும்போது ஒரு முடி கூட இருந்தால் கூட பானை சரியாக வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்து நீ பாவம் செய்து கொண்டே இருந்தால் பானை வீரல் அடிக்கும். அல்லேலூயா. அதுக்குள்ள பொருள் வைக்க முடியாது, அது யூஸ்லெஸ். ஆமென். அது உபயோகப்படாத பாத்திரம். சொல்லலாம். கர்த்தர் உன்னை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னார். ஞானஸ்நானம் எடுத்தா உன்னிடல பாவங்களே இருக்கக்கூடாது, பாவத்துக்கு மறிக்கணும். ஆமென், அல்லேலூயா. உன்னை மிதிக்கும் போது நுரதான் வரணுமே தவிர உள்ளே இருந்து வேற எல்லாம் வரக்கூடாது. ஆமென், அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு 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 அசுத்தங்களும் ஒன்று இடத்துல இருக்கக்கூடாது, எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடணும். நல்லா மிதிச்சுட்டா சோதரன் கூழாயிருவான். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானம் எடுத்தால் தான் முதல் ஸ்டெப்பு பரலோகத்துக்கு போகிறதுக்கு. ஆமென். தன் பாவங்களை மறிக்கிறவன், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். நீ தாமதம் பண்ணுகிறது என்ன? உன் பாவங்களை அறிக்கையிட்டு உடனே ஞானஸ்நானம் பெறு. அல்லேலூயா. பாவங்களார கழுவப்படுன்னு சொல்கிறான். அல்லேலூயா. சோத்திரன் சோத்திரன். அப்போ தேவன் சமூகத்தில் வரும்போது நம்ம பாவங்களெல்லாம் அறிக்கை, இயேசு என் பாவத்தை எல்லாம் மன்னித்தார். அல்லேலூயா. நான் கழுவப்பட்ட பாத்திரம், ஆமே, சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம். பிரேசலா, சோத்திரன் சோத்திரன். பிரேச தண்ணீரினாலே நல்லா நனைத்து அதில் உள்ள அசுத்தம் ஒரு முடி கூட இல்லாதபடி குயவன் நல்லா கூழாக மாத்துறான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா? சோத்திரன். நான் ஷர்ட்டாக போகிறேன், இன்னும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருக்கிறது. பேசலாம். அல்லேலூயா. சோத்திர. அதுக்கு பிறகு சோத்திர வேதம் சொல்கிறது, சோத்திர அந்த பேசலாம் கூழாயி அந்த இதை எடுத்து எந்திரத்தில் கூட்டு அரைப்பான். அந்த மண்ணை, அந்த மணலை
எந்திரத்தில் விட்டு நல்லா இன்னும் அரைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? இது எதை காட்டுறேன்னு சொன்னால், உன்னிடத்தில் சாஃப்ட்னஸ் வரணும். ஆமென். ஞானஸ்நானம் எடுத்தவன் சாந்தமும் அமைதிதலும் மனத்தாண்மை உள்ளவனாக இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கணும், கரடு முரடே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஃபுல்லாக அரைச்சிட்றான். அரைச்சா தான் அது சோத்திர இது மாவு மாதிரி இருக்கும், அது களிமண். அல்லேலூயா. உங்களை எல்லாம் அரைச்சிட்டாரா? ஆமென். அல்லேலூயா. எதுவும் மேலே வரக்கூடாது, எல்லாம் மண்ணாக தான் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஃபுல்லாக அரைச்சி அது மண் கூழாக மாற்றி பேசலாம் சோத்திரன். அது என்ன செய்வான் தெரியுமா? பேசலாம் அந்த சோத்திர மண்குள்ள அடுத்த இது அரைத்த பிறகு பேசலாம் அதில் ஆயில் கொடுப்பான். பேசலாம் என்னது? ஆயில், சோத்திரம், எண்ணெய், சோத்திரம் அந்த மண்ணுக்குள்ளே பூசுவான். பேசலாம். இது எதை காட்டுகிறது? பரிசுத்தாவின் அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எப்படி தண்ணீரினாலே முழுவதும் அந்த மண்ணு நனைக்கப்படுகிறதோ, ஒரு மண்ணு கூட தண்ணீர்லாம் நனைக்கப்படாத மண் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நனைச்சி கூழாய் மாற்றி அரைச்சி பிறகு அதில் எண்ணெய் சேர்ப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் தெரியுமா? எண்ணெய் சேர்த்தா தான் தீ பிடிக்கும். அல்லேலூயா. உள்ளும் புறமும் தீ பிடிக்கிறதுக்கு தான் எண்ணெய் சேர்க்குறான். அப்போ தான் பானை நல்லா வேகும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நனைக்கப்படாத பாத்திரம் எந்திரத்தில் அரைக்கப்படாது. அரைக்கப்படாத மாவில் மண்ணில் பிரசலாம் எண்ணெய் பூசப்படாது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரணும் நீங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். பாட்டு பாடுறோம்னா, குயவனே குயவனே களிமண்ணான என்னையும் கண்ணோக்கி. நம்ம எல்லாம் யார்? களிமண். அல்லேலூயா. களிமண்ணில் அல்லேலூயா சொல்லுவோம். களிமண் தானே நீங்கள்லாம்? இல்லையா? இல்லை, நான் கலெக்டர் பாஸ்டர். ஆமென். அப்படி சொல்கிறீங்களா? கலெக்டர் கூட களிமண் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? இல்லை பாஸ்டர், நான் எம்எல்ஏ பாஸ்டர். எம்எல்ஏ கூட களிமண் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? இல்லை பாஸ்டர், நான் பேங்க் மேனேஜர். அவர் கூட களிமண் தான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம். நீ யாராக இருந்தாலும் களிமண். ஆமென். அல்லேலூயா. நீ கூழாக்கப்படணும். பிரைசலா. உன் சுயம் அழியணும். பிரைசலா. உன்னுடைய எல்லா எண்ணங்களையும் அழியணும். இயேசு மாத்திரமே அங்கே உன் வாழ்க்கை வாழணும். பிரைசலா. இயேசு மாத்திரமே உனக்குள்ளே இருக்கணும். பிரைசலா. அழிக்கப்பட்டு அபிஷேகம் பெறணும். அபிஷேகம் ஒரு தேவனுடைய பிள்ளை உள்ளும் புறமும் அவனை நிரப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அபிஷேகம் பெற்றவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க? அல்லேலூயா. ஆமென். இருக்கா அபிஷேகம்? இருக்கா? ஆமென். சங்கீதக்காரன் சொல்கிறான், 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்கிறது, என்னை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அப்படி தானே இருக்கு? படிங்கள். 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புதிய எண்ணெயினாலே நல்லா கேட்பீங்க. ஞானஸ்நானம் எடுத்தால் போதாது. ரிசலாம் ஆயில் மசாஜ் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன பண்ணணும்? ஆயில் மசாஜ் தான் உடம்பு ஆரோக்கியமாக மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அதை வச்சு பிசைகிறான் பாரு. பிரிசலா. பசுத்தாவியான உன்னை உள்ளும் புறமும் சுத்திகரிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? புதிய எண்ணெய்ன்னு சொன்னால் ரினிவல் பண்ணது. 1988 நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ரினிவல் பண்ணிட்டே இருக்கேன் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. இது ரினிவல் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை. இது என்ன காரு பைக்கா? 10 வருஷத்துக்கு ஒரு தடவை லைசன்ஸ் மாத்திரக்கே டெய்லி ரினிவல் பண்ணணும். அல்லேலூயா,
அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தினமும் ஆவியில நிரம்பணும். புது புது அபிஷேகம் உன் வாழ்க்கையில் வரணும். புது புது பாஷைகள் உன் வாழ்க்கையில நிரம்பணும். புது புது வல்லமை உன் வாழ்க்கையில நிரம்பணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அபிஷேகம் பெறாம பறக்க முடியாதே. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அபிஷேகம் பெறவனுக்கு தான் கழுகை போல செட்டை இருக்குமா? என்ன இருக்கு? கழுகை போல செட்டை எடுத்து உயர எழும்போம். ஆமென். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் 4 பேரும் நாங்கள் அபிஷேகம் பெற்றுட்டோம். ஆமென். நான் எங்கள் சிஸ்டர் சோத்திரம் அவங்க சின்ன குழந்தையிலே அபிஷேகம் சர்ச்சில் பெற்றாங்க. நானும் சர்ச்சில் பெற்றேன். என் பையனும் சர்ச்சில் பெற்றான். என் பொண்ணு வீட்டில் பெற்றா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. என் பொண்ணு வீட்டில் காலேஜ் போக்கு முன்னால் அவள் தனியாக இருந்து ஜெபம் பண்ணும்போது வீட்டில் அந்நிய பாஷை சத்தம் கேட்குது. நானும் சிஸ்டம் போய் பார்த்தா உள்ள ஆவியானவர்களை நிரப்புறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு அவன் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற காலேஜில் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அபிஷேகம் வீட்டிலையும் பெறலாம். அல்லேலூயா. வீட்டிலையும் கர்த்தருடைய ஆவியானவரை நிரப்புவார். ஆமென். நீங்கள் சபையில் வந்துட்டு போகிறது மாதிரி காக்கா மாதிரி வரக்கூடாது. அல்லேலூயா. புறா மயிர் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உன் குடும்பத்தை நிரப்பணும் ஆவியானவர். உன் பிள்ளைகளை நிரப்பணும். உன் அப்பாவை நிரப்பணும், அம்மாவை நிரப்பணும். உன் குடும்பம் முழுவதும் அபிஷேகத்தில் நிரப்பணும். அல்லேலூயா. நேற்றுக்கு சோதர் எனக்கு ரொம்பவும் பிடிக்கிறது ஜபம் ஆவியில் நிரம்புவது. அல்லேலூயா. 2வதாக உபவாச ஜபம். பிரைஸ் தி லார்ட். 3வதாக வொர்ஷிப். பிரசங்கம் கொஞ்ச நேரம் கேட்டாலே போதும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் ஈடுபாடு உடையவராக இருக்கணும். இது அபிஷேகம் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய முகத்தில் கலையை உண்டு பண்ணும். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை அபிஷேகம் பெற்றால் முகமே மாறிடும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? எந்த மேக்கப்பு நீ போட வேண்டாம். என்னது? மேக்கப்புக்கு 50,000 கொடுக்குறான். ஆமே. எதுக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளோ? எதுக்கு? மேக்கப்புக்கு. அல்லேலூயா. நீ ஜேக்கப்பாக இருந்தால் மேக்கப்பு போட மாட்டாய். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். யாரு ஜேக்கப்? யாரு? யாக்கோபு முள்ளு இரவு ஜெபம் பண்ணான். தொட்ட சந்தை சுளிக்கு போச்சான். அல்லேலூயா. ஜேக்கப்பை கர்த்தர் மேக்கப்பா மாற்றிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் பிரைஸ்ல அபிஷேகம் பெறாமலே மேக்கப்பை போட்டு 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 என்ன பார், என்ன அழகைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமா? சேவான் ஆவியில் நிரம்புவது தேவதூதருடைய முகத்தை போல இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமா? மோசே இரவும் பகலும் தேவ சமூகத்தில் உபவாசி ஜெபித்த போது அவனுடைய முகம் பிரகாசித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமா? இயேசு மறுரூப மலையிலே ஜெபித்த வேளையிலே அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்ததாம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமா? தேவனுடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கணும். ஆமென். கடைசி ஜெபத்தில் உங்களை ஜெபிக்க போறேன். அபிஷேகம் பெறாதெல்லாம் அபிஷேகம் பெறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. களிமண்ணுக்குள்ளே கர்த்தர் பொக்கிஷத்தை வைக்கிறார். இந்த மண்பாண்டங்களுக்குள்ளே கர்த்தர் மகிமையான பொக்கிஷங்களை வைக்கிறார். இந்த மண்பாண்டம் ஒரு நாள் உருமாறும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது சோத்திர அது ஆயில் பண்ணி சோத்திர ஆயில் தடவும்போது தான் சோத்திர உள்ளும் புறமும் தீப்பிடிக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா பானை வேகாது, வெடிச்சு போகும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் சோத்திர ஆயில் சேர்த்து பேசுகிறோம். அபிஷேகத்தை வாஞ்சிக்கணும். ஞானஸ்நானம் எடுத்தவன் அபிஷேகத்தில் கடந்து வரணும். உங்கள் பாச 1 மணி நேரம் ஆவியில் ஆறாத சோதர காத்திருப்பு ஜெபத்தில் படிக்கும்போது முழங்கால் நின்று முட்டி போட்டு ஜெபம் பண்ணி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சோத்திரம் பரிசுத்தவான்களோட வாழ்க்கையில் பார்க்கும்போது எல்லாரும் கர்த்தர் ஆவியில் நிரப்பி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
சோத்திரம் உங்களோட வாழ்க்கையிலே சோத்திரம் பிரேசலா அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். சங்கீதம் 39:3 சொல்கிறது, நான் தியானிக்கும் போது அக்கினி மூண்டது. ஆமென். அப்போது கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே சோத்திர அனல் கொண்டது, அக்கினி மூண்டது. அல்லேலூயா, பிரேசலா. அப்படின்னு என்ன, நீ பைபிள் படித்தாலோ ஜெபம் பண்ணாலோ உனக்குள்ள அக்கினி மூலம். ஆமென். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடாது ஆவியானவர். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு தேவைதான். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்குள்ளே உன்னுடைய அபிஷேகம் இருக்கக்கூடாது. நீ தியானிக்கும் போதே அக்கினி மூலம். மியூசிக் நிறுத்தப்பட்டாலும் அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. வார்த்தைகள் வெளியே வரணும். அதான் தீர்க்க தரிசனம். ஆமென். ஆமென். உங்களுடைய வார்த்தைகள் வெளியே வரணும். பேசலாம். அப்போ இந்த வார்த்தைகள் உனக்குள்ளேருந்து வெளியே வரும்போது மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். ஆமென். வேதம் சொல்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவாராம். ஆமென். சும்மா தாளாட்ட மாட்டார். நீதியை குறித்து பேசுவார், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்தும் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு சபைகளிலே சோத்திரம் இப்படிப்பட்ட அசைபாடுதல் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம். சோத்திர அது மாத்திரமில்லை, சோத்திர இந்த மண்ணை சோத்திர எந்திரத்தில் வச்சு நல்லா சுற்றுவான். அல்லேலூயா. அடுத்த ஸ்டெப் என்னது? பானை செய்கிறதுக்கு எந்திரத்தில் வச்சு சுற்றுவான். பார்த்துருக்கீங்களா? எந்திரத்தில் வச்சு நல்லா சுற்றுவான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? சுற்றும்போது கீழே விழுந்துருவோமோன்னு சொல்லி பயம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? உன் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஊழியத்தில் நம்ம சுற்றுறோம். பிரேசலா சோதரம் அங்கே இங்கேயுமா சுற்றுறோம். இயேசுநாதற்காக உலகத்தையே நம்ம சுற்றுறோம். பிரேசலா கத்த போக சொல்கிற இடத்தெல்லாம் சுற்றுறோம். பிரேசலா நல்லா சுற்றுவான். ஸ்பீடாக சுற்றும்போது குயவன் என்ன செய்வேன் தெரியுமா? அந்த கை வச்சு அணைப்பான். அல்லேலூயா. பயப்படாத, நான் உன் கூட்ட தான் இருக்கேன். அல்லேலூயா. நானும் உன் கூட தான் சுற்றுறேன்ப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பயப்படாத, உன்னை அரவணைத்து கொடு. பாட்டில் வந்தது சோதரன் அவருடைய கரம் நம்மளை அரவணைக்கிறதாம். ஆமென். அந்த பாட்டு எனக்கு தெரியல. பிரேசலா சோதரன் புதுசாக பாடும்போது பயமே. அல்லேலூயா. குயவன் நம்மளை அரவணைக்கிறான். ஆமே, நீ கீழேவே விழமாட்ட, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். ஆமே, எல்லா சோதனைகள் போராட்டங்கள் ஊழியத்தில் உன்னை நடத்துகிற எல்லா இடத்துலையும் நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? சோத்திரம் அது சுற்றி விட்டு சோத்திரம் அந்த பானையை கொண்டு காய வைப்பான். என்ன செய்வான்? உருவாக்கின பானை நல்லா காயணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? காய வைக்கிறேன்னு சொன்னால் வெயிலில் காய வைக்க மாட்டான். எதில் காய வைப்பான்? நிழல். அல்லேலூயா. நிழல் என்பது அவருடைய செட்டையில் மறைவிடம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அதில் நல்லா காயணும், நல்லா காயணும். காயிறன்னு என்ன? கையில் காசே இருக்காது. ஆமே, நல்லா காய்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? வேலையே கிடைக்கல, காய் நல்ல காய். ஆனால் சபையை விட்டுட்டு ஓடிடாத. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை காய வச்சா தான் சூளைக்குள்ளே ஒன்று அனுப்ப முடியும். அல்லேலூயா. அடுத்த ஸ்டெப் அதுதான். ஆமே, நல்லா பானை நல்லா காயணும். ஆமே, எங்களெல்லாம் காய விட்டார். வயிற்றுலாம் சாப்பாடே கிடைக்காது ஊழியத்துக்கு போனோம். ஆமே, அல்லேலூயா சொல்லுவோமா? பசி, தாகம், பட்டினி, சோத்திரம், நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், எல்லாத்துலேயும் கர்த்தர் எங்களை காய வைத்தார். அல்லேலூயா. உங்களை காய வைக்கிறாரா? ஆமே, சோத்திரம். வாரத்தில் 2 நேரம், வாரத்தில் 2 நேரம் உபவாசம் பண்ணுகிறேன். இருக்கா அவசரம்? இருக்கா? உபவாசம் பண்ணாதவங்களும் பரலோகம் போக முடியாது. வயிற்ற காய போடாத பரலோகம் போக முடியாது.
ரொம்ப பைக்கிலே வர்றீங்க நீங்கள் எல்லாரும். பரலோகம் போகலாம்னு காயணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம். பசியாக இருக்கீங்களா? பேசலாம். ஆமாம், சோத்துறேன். என் பிள்ளை சொல்லுவா சில நேரம், சோத்துறேன் நான் ஃபாஸ்டிங் எடுக்க முடியல, ஆகவே ராத்திரி ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லுவா. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம். காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் போகுதுல்ல, ஃபாஸ்டிங் எடுக்க மாட்டேன், நைட்டில் ஃபாஸ்டிங் இருந்து காலையில் சாப்பிடுது. அல்லேலூயா. எப்படியாவது நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். அல்லேலூயா. என் வயிறு காயணும். ஆமே, நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, எல்லா இடத்துக்கும் போகிறீங்க. பாஸ்டர் இங்கே உபவாச ஜெபம் வைக்கிறாரு, வர முடியல, ஆனால் வயிறு காயணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா. கையில் காசு இருக்குது, ஆனாலும் வீட்டில் சோத்திரம் சாப்பாடை நிறுத்தணும். ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நீங்கள் காயும் போது தான் அந்த பாத்திரம் வெடிக்காமல் இருக்கும். அல்லேலூயா. இது எதை காட்டுறதுன்னா, தேவ சமூகத்தில் நீண்ட நேரம் ஜபத்திலையும் சோத்திர வாசனத்திலையும் உறுதியாக சரித்திருப்பதை காட்டும். அவருடைய கிருபையின் பிரசன்னத்திலே நீங்கள் அதிக நேரம் காத்திருப்பதை காட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா. சோத்திரம். நீங்கள்லாம் கிராமத்தில் போய் ஊழியம் செய்தால் அங்கே கடையே இருக்காது. என்ன இருக்காது? கடை இருக்காது. 2-5 கிலோமீட்டர் தாண்டி போயினா தான் கடையே இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கடையெல்லாம் வந்துச்சு. டீ குடிக்கிறதுக்கு ஒரு டீ கடையே இருக்காது. ஆமென், காயணும் நல்லா. அல்லேலூயா. இங்கே காய மாட்டேங்களே. ஆமென், அல்லேலூயா. நல்லா காயணும். இதே சமூகத்தில் நீங்கள் காய வைக்கும்போது தான் சோத்திர காய வைத்த பாத்திரம் தான் சூளைக்குள்ளே கச்சரான்னு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா. 2 கொரிந்தியர் 11:27 படியுங்கள். பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இதுதான் காய வைக்கிறது. பவுல் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உலகத்தையெல்லாம் கலக்கினவர். ஆமென். ஆனால் எப்படி சொல்கிறாரு? அநேக முறை கண் விழிப்பு, உபவாசம், பசி, நிர்வாணம், தாகம், குளிர் எல்லாவற்றிலையும் நான் இருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா. நீங்கள் காயிறீங்களா? அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அது இதெல்லாம் எது காட்டு தெரியுமா? அவர் அவ்வளவும் ஜபத்தில் தான் இருந்திருக்கிறார். ஆமென். எல்லா சோதனைகளிலும் அவர் ஜபத்தை விடலை, கிருபையிலே வளர்ந்து வந்தார். அல்லேலூயா. சோதரன் காய வைத்த பாத்திரம் சூளைக்குள்ளே போகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சூளைக்குள்ளே போகும். சூளைன்னு சொல்லும்போது அது எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், பிரைஸ் தி லார்ட், சோத்திர நம்முடைய அதிக உபத்திரவத்தை காட்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சூளைக்குள்ளே போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம். சூளைக்குள்ளே போவீங்களா? பேசலாம். கர்த்தரே தேவன், வேற தேவனே இல்லை. நீர் உண்டு பண்ணின சிலையை நாங்கள் வணங்கவே மாட்டோம். அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நீர் உண்டு பண்ணின சிலையை நாங்கள் வணங்குவதில்லைன்னு சொல்லி சூளைக்குள் போக ரெடியாக இருந்தான். அல்லேலூயா. இது அதிக ஓத்திரத்தை காட்டும். ஆமென். இயேசுக்காக ஜீவனை விடுவேன்னு சொல்கிறாங்க. கை தூக்குங்க பாப்பா. சீசருக்கு தெரியுமா? பேதருக்கு தெரியுமா? என்ன தலைகீழாக சிலுவையில் அறைவாங்கன்னு சொல்லி தெரியுமா? யோவானுக்கு தெரியுமா? என்ன எண்ணெய் கொப்பரை சட்டியில் போடுவான்னு சொல்லி தெரியுமா? தெரியாது. பவுலுக்கு தெரியுமா? என் தலை வெட்டப்பட்டு நான் மரிப்பேன்னு சொல்லி தெரியுமா? இதுதான் அதிக உபத்திரவம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா. இயேசுவுக்காக நீங்கள் அதிக உபத்திரப்பட்டு இயேசுவுக்காக சூளைக்கும் போக ரெடியாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா. அந்தி கிறிஸ்து காலத்தில் 3 வருஷம் உபத்திர காலம் உண்டாம். எத்தனை வருஷம்? 3 வருஷம் உபத்திர காலம். இந்த உபத்திர காலத்தில் யார் இருப்பா? கைவிடப்பட்டவங்கள்லாம் இருப்பாங்களாம். அல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் போய்வீங்களா பரலோகம்? எல்லோரும் பரலோகத்துக்கு போயிடுவீங்களா? கைவிடப்பட்டவங்கள்லாம் இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றீங்களே சோதர, இதில்
சரியா இல்லாத பானையெல்லாம் கைவிடப்படும். அல்லேலூயா. மிகுந்த ஓத்திரத்துக்குள்ளே போயிடுவாங்களாம். ஆமென். சோத்திரம். 666 முத்திரை தரித்து கொண்டு அந்த முத்திரை இல்லைன்னு சொன்னால் விற்கவும் முடியாது, வாங்கவும். இப்போ எல்லாம் நம்பரில் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? நம்பரில் வந்துச்சா? ஆமென். முன்னால் தான் ஆதார் கார்டை சோத்திரம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லுவான். இப்போ அது வேண்டாம், ஆதார் கார்டு நம்பரை மாத்திரம் சொல்லு. அல்லேலூயா. அப்படி தானே கேட்குறான். பேங்க்கில் போனாலும் தான் கேட்குறான். அதை நம்பர். ரேஷன் கார்டு நம்பரை சொல்லு. ஆமே. பேன் கார்டு நம்பரை சொல்லு. ஆமே. எல்லா நம்பரையும் மண்டையில் போட்டு இருக்க முடியும். ஃபோன் நம்பரை சொல்லு. ஆமே. எல்லாத்துக்கும் என்ன கொடுத்துட்டான்? இப்போ நம்பர் கொடுத்துட்டான். ஆமே. இந்த நம்பரெல்லாம் ஷார்ட் பண்ணி 666 வந்துட போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமா? அந்த ஒரு நாள் வரும்போது சோத்திரம் இந்த 666 இருக்காதவங்க எல்லாம் விற்க முடியாது, வாங்கவும் முடியாது. ஆமே. இதை கைவிடப்பட்ட ஜனங்கள் தரித்து கொண்டா அவங்களால ஏசப்பாவை தரிசிக்கவும் முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமோ? இப்படிப்பட்ட நாட்கள் இன்னும் வரப்போகிறது. பேசலாம். ஆமே. ஒரு பாஸ்டர் சொன்னார், சோத்திரம் அவன் என்ன நம்பர் கேட்டாலும் கொடுத்துரு. கார்டு கேட்குறானா கொடு, பேன் கார்டா கொடு, ரேஷன் கார்டா கொடு, ஆதார் கார்டா கொடு, எல்லாத்துக்கும் கொடு. இப்போ கைரேகை வைக்கிறோம். எல்லாத்துக்கும் ரேஷன் கார்டில் என்ன வைக்கிறோம்? இப்போ நாங்கள்லாம் சோத்திரம் பாஸ்டர் மாதிரி இருந்தாலும் ரேஷன் கடைக்கு போக வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? போய் நாங்கள் தான் கைரேகை வைக்கணும். பெருசொல்ல வச்சாதான் அங்கே ஸ்கேன் பதியுது. பெருசொல்லம் சோத்திர. ஆனால் சோத்திர எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்பர் போடு, கையில் குத்துன்னு சொல்லும்போது போடாத. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த டைம் வரும்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. உலகத்தில் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தால் சோத்திரம் இந்த மகா உபத்திர காலத்துக்குள்ளே நீங்கள் சிக்க மாட்டீங்க. பேசலாம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் அந்த உபத்திரத்துக்குள்ளாக போகாதபடி இப்போவே சூளைக்குள்ளே போயிடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அதுக்கு தான் எப்போவுமே சோதரி இன்றைக்கி நிறைய இடங்களில் அபிஷேக கூட்டம், அக்கினி முகாம் பிரிசலா சோத்திர இப்படியெல்லாம் சோத்திரம் ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பிரிசலா இதிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளும்போதுதான் உங்களுடைய சோத்திர மரணத்தை கூட நீங்கள் வென்று விடுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த சூளைக்குள் போகிறது தான் அதிக உபத்திரத்தை காட்டுகிறது, மரணத்தை காட்டுகிறது. பிரிசலா சோதனை பாடுகள், ஓத்திரங்கள், சோதனைகளை காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, மறுரூபத்தையும் காட்டுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமா? சூளைக்குள் போன உடனே அந்த பாத்திரத்துடைய கலரே சேஞ்ச் ஆயிடும். ஆமேன். சேஞ்ச் ஆகுதா இல்லையா? முதல்ல ஒரு ப்ரௌன் கலர் இருந்தது, இப்போ சிவப்பு கலராக மாறுது. ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் சூளை போல அபிஷேகத்துக்குள்ளே நிரம்ப 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 இயேசுவை போல மாறுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம ஒரு நாள் இயேசுவை தரிசிப்போம். இல்லை, இயேசுவை தரிசிக்கணுமே வேண்டாமா? அப்போ சூளைக்குள்ளே போய்த்தான் ஆகணும். சோத்திரம். சூளைக்குள் போன பாத்திரத்தை வெளியே எடுத்து தரம் பிரிப்பான். என்ன பிரிப்பான்? தரம் பிரிக்கப்பட்ட பாத்திரம். ஆமென். அல்லேலூயா. தரம் பிரிப்பான். சோத்திரம். அதில் வேகாத பாத்திரமும் இருக்கும், வீரல் விட்ட பாத்திரமும் இருக்கும், பெருசெல்லாம் சரியான பாத்திரம் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த பாத்திரத்தை வேறு பிரித்து பெருசெல்லாம் சோத்திர முடிக்க பெரிய பெருசெல்லாம் டைம் நமக்கு உங்களுக்கு போய்விட்டது. பெருசெல்லாம் சோத்திர இன்னும் செய்தி சொன்னால் உங்கள் மண்டைக்குள்ளே போகுமா போகாதன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? சோத்திரம். பிரேசல. தரம் பிரிக்கப்பட்ட பாத்திரம் 30, 60, 100. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இப்படி தரம் பிரிச்சிருவான். ஆமென். தரம் பிரிக்கப்பட்ட பாத்திரத்தை தான் சந்தைக்கு கொண்டு போவான். எங்கே கொண்டு போவான்? சந்தைக்குன்னு சொன்னால் நியாய தீர்ப்பை காட்டும். ஆமென். அல்லேலூயா. சந்தைக்கு கொண்டு போகிற பாத்திரம். பெருசில் நான் நிறைய விட்டுட்டேன்.
முடிக்க போகிறேன். பேசல சந்தைக்கு கொண்டு போகப்பட்ட பாத்திரம் தான் விலையேற பெற்ற பாத்திரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுமா. வெறும் மண்ணா கிடந்த களிமண் இப்போ விலை மதிப்புள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. இந்த வரிசையிலே நீங்கள் வரும்போது கையில் தூக்கப்பட்ட பாத்திரம், சுமக்கப்பட்ட பாத்திரம், முற்றத்தில் போடப்பட்ட பாத்திரம், அரைக்கப்பட்ட பாத்திரம், பிரிசலா சோதர நீரினாலே நனைக்கப்பட்ட பாத்திரம், பிரிசலா சோதர ஆயில் மசாஜ் பசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பாத்திரம், பிரிசலா. அது மாத்திரமல்ல, அதை காய வைத்து பிரிசலா அழகாக மாற்றின பாத்திரம். இப்பொழுது இது சந்தைக்கு விலைக்கு போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா. ஹல்லேலூயா. நல்ல பாத்திரத்துல எல்லாம் அது குயவன் எடுத்து அப்படி தட்டுவான் பாரு, சவுண்டு ஜம்முன்னு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோம். எங்கள் ஊரில் எல்லாம் நைட்டில் எல்லாம் ஒரு ஆளை வச்சு ரசிக்கப்படாத முன்னால் அந்த ஆள் நைட்டில் வருவான். அவன்கிட்ட ஒரு பானையை கொடுத்துட்டா போதும், அந்த பானையை வச்சு பாட்டு பாடுவான் பாரு, கூட்டமே கூட்டிடும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லா பானையிலையும் சவுண்டு வருதா? அல்லேலூயா. உங்கள் பானையிலெல்லாம் சவுண்டு வருதா? அல்லேலூயா. சபையில் வந்தால் எல்லா பானையிலையும் சவுண்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா. அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பானை. அல்லேலூயா. சவுண்டு வருகிற பானை தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அல்லேலூயா. அந்த பானையை தான் கர்த்தர் விலையேற பெற்ற மதிப்புள்ள பாத்திரமாய் மாற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ அந்த பானையை எடுத்து சுடு தண்ணியிலே பச்சை தண்ணியில் போட்டால் உடையவே செய்யாது. ஆமென். இது அழகாக மாறிவிட்டது. ஆமென், ஆமென். சோதரன், இந்த பானை உறுதி உள்ள பானையாய் மாறுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஆமென். இது உறுதி உள்ள பானையாகவும் சோதரன் எஜமான் உபயோகப்படுத்துகிற எந்த நற்காரியங்களுக்கும் தகுதி உள்ள பாத்திரமாக இந்த பானை மாறுது. ஆமென், அல்லேலூயா. உங்களை எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. இப்போ பரலோகத்தில் 3 இருக்குது. இப்போ தரம் பிரிக்கப்பட்ட பாத்திரம் 30, 60, 100. பேசலா. பரலோகத்தில் 3 பிரிவு இருக்குது. சொல்லுங்க அப்போ. புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், சியோன். அல்லேலூயா. இந்த சியோனும் எருசலேமும் சேர்ந்து இருக்குது. பேசலா. பக்கத்தில் இருக்குது. புதிய வானம், புதிய பூமி கீழே இருக்குது. பிரிசலா. இப்போ 3 கேட்டகரி இங்கே இருக்குது. பிரிசலா. ஆமென். 30, 60, 100. இது எது கேட்டகரி? ஆண்டவரே சொன்ன வசனத்தை கேட்கிறவன் ஒருத்தன் 30ஆகவும், ஒருத்தன் 60ஆகவும், ஒருத்தன் 100ஆகவும் பலன் கொடுப்பான். ஆமென், அல்லேலூயா சொல்லுமா. நீங்கள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸா, செகண்ட் கிளாஸா, தேர்ட் கிளாஸா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் அல்லேலூயா சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். செகண்ட் கிளாஸ் எல்லாம் அல்லேலூயா சொல்லுவோம். இருக்காங்க. தேர்ட் கிளாஸ் யார் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு போவான் தெரியுமா? மத்தேயு 5:19 இருக்கா? ஆகிலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவனாயிருப்பான். இதை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோகத்தில். அல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் பிரிவுகள் இருக்கிறது. பெரியவன், சிறியவன், பிரின்ஸெல்லாம் சோதரன், ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் எல்லாம் இருக்குது. எல்லாரும் ஒரே இடத்து போகணும்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா. ஆமாம், எங்களுக்கு தான் இதை சொல்கிறார், ஊழியக்காரங்களுக்கு தான் சொல்கிறார். இதை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோகத்தில் பெரியவர்களாக இருப்பான். இதை கை கொண்டு போதிக்காதவன் பரலோகத்தில் ஒரு பாஸ்டர்மார் கூட 30 மார்க் எடுத்து கீழே இருப்பாங்க. அல்லேலூயா.
விசுவாசி 100 மார்க் எடுத்து மேலே இருப்பான். ஆமென். அப்போ பாஸ்டர் அங்கேருந்து வரோம், என்ன பாஸ்டர் நீங்கள் இங்கே இருக்கீங்க? ஆமென். இல்லைப்பா நான் போதிச்சேன் சரியாக நடக்கலை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல, அல்லேலூயா. எங்களை தானே சொல்ல முடியும், உங்களை சொல்ல முடியுமா? ஆமென். நீங்களாம் ஃபஸ்ட் கிளாஸில் போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா? அப்போ ஆதி ஆகமத்தின் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரையிலும் ஃபுல்லாக கை கொள்றவனுக்கு பரலோகத்தில் ஃபஸ்ட். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ யாரெல்லாம் 100 மார்க் எடுப்பீங்க? சிஸ்டர் கை தூக்குறாங்க. அல்லேலூயா. ஒரே ஆள் தான் 100 மார்க். எப்படி தெரியுமா? ஒரு ஸ்கூலில் சேர்றீங்க, 100 பிள்ளைகள் படிக்கிறாங்க. அந்த டீச்சருக்கு தெரியும் யார் 100 மார்க் எடுப்பான். ஆமென். தெரியுமா தெரியாதா? 100 மார்க் எடுக்கிற பிள்ளை எப்படி இருக்கும்? நல்ல பிரில்லியண்ட்டாக இருக்கும். ஒரு கொஸ்டின் கூட விடாது. ஆமென். எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லாத்தையும் படித்து 100க்கு 100 எடுக்கும், சென்டமுக்கு சென்டம். ஆமென், ஆமென். தோத்திரம். இப்போ சபையில் நாங்கள் பார்ப்போம், எங்கள் சபையை நடத்தும்போது பார்ப்போம், அது அபிஷேகத்தில் நிரம்புவது பார்ப்போம், அது காணிக்க கொடுப்பது பார்ப்போம். எல்லா காரியங்களிலையும் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி உபவாசம் எல்லாத்தையும் சரியாக இருந்தால் இது எடுக்கும் 100. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? வாத்தியார் ஆகிய நாங்களே சொல்லிடுவோம், இது 100க்கு 100 பாஸ் ஆகிடும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களை நடத்துகிறவங்களை நடத்துகிறவங்களுக்கு தெரியும், இவங்கெல்லாம் பாஸ் ஆயிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் புதிய எருசலேமா, புதிய வானமா அல்லது சீயோனா? அல்லேலூயா. ஆமென். 30, 60, 100 மடங்கு பலன். ஆமென். வசனத்தை முழுமையாக கை கொள்கிறவனுக்கு தான் இந்த பாக்கியத்தை கற்றுக் கொடுக்குறா. ஆமென். அல்லேலூயா. பரலோகத்தில் நிறைய இடம் இருக்குது. ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின் வாசஸ்தலம், நிறைய வாசஸ்தலம் இருக்கிறது, உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் மறுபடி வந்து உங்களை சேர்த்துக்கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கு என்னை உருவாக்கும். ஆமென். எல்லா முழங்கால் படிவிடுவோமா? தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஆண்டவரே என்னை உருவாக்கும், என் பிள்ளைகளை உருவாக்கும், என் ஜீவியத்தை உருவாக்கும், என் குடும்பத்தை உருவாக்கும். ஆமென். பேசலாம்.